ஆலோசனை. வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் கொடைக்கானல்லூர் பயணம், ரகசிய அறையில் நேரடியாக ஆலோசனை நடத்தி வருகிறார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் அதே கொடைக்கானல்லூர் பயணம். தற்பொழுது அதே கொடைக்கானல்லூரில் எங்கு வசித்தாரோ அதே அறையில்தான் மீண்டும் தங்கியுள்ளார். கிட்டத்தட்ட ஸ்டாலின் செல்வதற்கு முன்பாகவே அவரது மருமகன் சபரீசன் அவர்கள் கொடைக்கானல்லூர் பயணம் சென்றுள்ளார். மேலும் லண்டனில் பல நிறுவனங்களை விலைக்கு வாங்கியிருப்பதாகவும், தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே அது பற்றியான முழுமையான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், கிட்டத்தட்ட ஆட்சி தங்களுக்கு எதிராக மாறிவிட்டால் லண்டனில் வாங்கிய நிறுவனங்கள் பறிமுதல் செய்யப்படும். ஏனென்றால் ஊழல் பணத்தில்தான் லண்டனில் பல நிறுவனங்களை வாங்கியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் பினாமியின் பெயரில். அது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டால் ஒருபோதும் திமுக ஆட்சியை அமைக்காது என்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இருந்து அதை பற்றி ஆலோசனை செய்ய முடியாது. இதனால்தான் கொடைக்கானல்லூர் பயணம் என்று கூறி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கு சந்தித்தாரோ, எங்கு அவர் ஓய்வு எடுத்தாரோ அந்த ரகசிய அறையிலேயே தற்பொழுது மீண்டும் இடம் வாங்கியுள்ளார். தற்பொழுது அங்கேதான் அவர் ஏற்பாடுகளும் லண்டனில் உள்ள முக்கியமான பிரமுகர்களிடம் ஆலோசனையும் நடத்தியுள்ளார். ஒருவேளை தங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்கள் வாக்குகளை செலுத்தவில்லை, அதிமுகவோ அல்லது உடனான ஆட்சியோ அதிமுக தலைமை வகித்தால் நிச்சயம் அது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக சபரீசன் உதவியுடன் இந்த ரகசிய மீட்டிங்கை ஏற்பாடு செய்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள். மேலும் 2026 சட்டசபை தேர்தல், பல நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தல். இதனால்தான் கொடைக்கானல்லூர் பயணம். அவரது மகன் துபாய்க்கு சென்றுள்ளார் உதயநிதி. அங்கிருந்து லண்டனுக்கு செல்வார். ஏனென்றால் பல ஆயிரம் கோடி, சுமார் 1 அல்ல 2 அல்ல பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள நிறுவனங்கள் லண்டனில் இருக்கிறது. ஏற்கனவே லண்டனில் சுற்றுப்பயணங்களையும் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டுள்ளார். அதையும் நாம் பார்த்திருப்போம். அரசு பயணமாக. இந்த முறை அரசு பயணமாக அவர் மேற்கொள்ளவில்லை. அவரிடம் உள்ள 10,000 ரூபாயை வைத்துதான் சென்றுள்ளார். ஏனென்றால் அவர் தேர்தலில் பத்திரப்பதிவின் மூலம் 10,000 தான் என்னுடைய கையில் இருப்பதாக கூறியிருந்தார். மக்கள் எவ்வளவு முட்டாள்களாக இருந்தால் என்ன என்பதுதான் ஸ்டாலின் அவர்களது எண்ணமா? 10,000 வைத்துக்கொண்டு குடும்பத்துடன் எப்படி கொடைக்கானல்லூர் செல்ல முடியும் தனி விமானத்தில் என்ற கேள்வியே மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டால் ஒரு காலமும் ஸ்டாலின் முதல்வராக வர முடியாது என்று பதிவுகளையும் இணையதளங்களில் பகிர்ந்து வருகிறார்கள்.